குட் ஈவினிங். ஆக்சுவலி இந்த 2 நாளும் மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டை கொடுத்து பெரிய பெரிய மூமெண்டம் கொடுத்துருக்கான். இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இந்த 7ஆம் தேதியை நான் மார்க் பண்ணிக்கேன் பாருங்கள், 24,547. இது வந்து நான் கம்யூனிட்டியில் நான் வந்து கிட்டத்தட்ட 3ஆம் தேதியே சொல்லிட்டேன். இது லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் நிஃப்டி அங்கே வந்தோடனே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அங்கேருந்து எவ்வளோ பெரிய ஃபால் கொடுத்துருக்கான் பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஃபிபனாச்சி வச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதில் என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ட்ரேடிங்கில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், புரிஞ்சிக்கலாம் என்னண்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த லெவல் வந்து நான் கம்யூனிட்டியில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி லெவல்ஸ், இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் கோர்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும். வேணுங்கிறவங்க நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி நம்மளும் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிபனாச்சிக்கு போகலாம். ஃபிபனாச்சி வந்து போன வாரம் நம்ம அதாவது 29ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா லோ தான், 3ஆம் தேதி தான் ஹை நினைக்கிறேன். இதுதான் ஹை இல்லை, நம்ம இதான் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த வாரத்துக்கு என்ன அப்படின்ட்டு. சரி, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதை அப்படியே மார்க் பண்ணியாச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்கள் லைவாக தான் மார்க் பண்ணுறேன், நான் முன்னாடியே மார்க் பண்ணல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அது வச்சு கம்மியாக இருந்தாலும், ஏன்னா டைம் ஆகுது, வீடியோ ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால் நான் எக்ஸாக்டாக மார்க் பண்ணிடுறேன்னு உட்கார மாட்டேங்குது. உட்காந்துச்சு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம மார்க் பண்ணி லாஸ்ட் வீக் நம்ம காமிச்சது. இப்போ எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ஜூலை, அதாவது 30ஆம் தேதி லோ வச்சுட்டு 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி அப்டெண்ட் போயிட்டு அங்கே இருந்து நேற்று ஆஃப்டர்நூன் மேலே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனவங்க இன்னைக்கு அதே ஜூலை 30 லோ வந்து டச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அன்னைக்கு மார்க் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து, ஒரு நிமிஷம் நான் இது பென் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் அந்த 0.236 லெவலை எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. நான் அன்றைக்கே சொன்னேன்னா மார்க்கெட் அந்த 236 லெவலை ரிஜெக்ட் ஆனால் பெரிய ஃபால் இருக்கும்ட்டு. இங்கே பாருங்க, எக்ஸாக்டாக எப்படி அழகாக கொடுத்துருக்கு, என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அந்த லெவலை மார்க்கெட் இன்னைக்கு அங்கேருந்து வந்துட்டு திருப்பி அங்கே ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனவங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு வந்தாச்சு. அதாவது லாஸ்ட் வீக்கோட லோவையே டச் பண்ணியாச்சு வித்தின் 2 டேஸில். அந்த மார்க்கெட் அந்த 0.236 லெவலை எப்படி ஒர்க் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பராக அழகாக மார்க்கெட் சொல்லி கொடுத்துருக்கு. இதை ஃபிபனாச்சியை ஃபாலோ பண்ணுறவங்களும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இதை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம். நம்ம இப்படியே தான் ஒவ்வொரு ட்ரேடு மிஸ் பண்ணிட்டு அடடா நல்ல ட்ரேடு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கும். பட் எப்போ தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுறது ஆப்ஷன் பையிங். இந்த லெவல் பேஸ்டு பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி லெவல் பேஸ்னா நாம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் நான் வந்து ஒரு 20 பாயிண்ட் எடுக்கிறவங்க எடுத்துடலாம். ஆனால் டெய்லியும் ஒரு நல்ல பாயிண்ட், எனக்கு 20 பாயிண்ட் வேண்டாம், நான் வெயிட் பண்ணி கூட நல்ல பாயிண்ட் எடுக்கிறேன்னா வாரத்துக்கே ஒரு ட்ரேட் 2 ட்ரேடு கிடைச்சா கூட அதில் பாருங்க, இந்த மாதிரி 2 ட்ரேடு கிடைச்சா கூட நம்மளுக்கு என்ன பாருங்க. நேற்று ஆஃப்டர்நூன் வந்து நம்ம ஒரு ட்ரேடு என்ட்ரி போட்டு, அதாவது மணி ஒரு 12 மணிக்கு மேலே என்ட்ரி போட்டு, புட் சைடு என்ட்ரி போட்டு இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா அது எத்தனை பாயிண்ட்னு பாருங்க. பட் ட்ரேடிங் வந்து ப்ராபபிலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நடக்கலாம், நடக்காமே போகலாம். ரிஸ்க் எடுக்கிறது தான் நம்ம வேலை. ஆனால் அந்த ரிஸ்க் ரொம்ப கம்மியான ரிஸ்க்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா
அதுதான் லெவலு. அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் பெருசாக போகவே இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த லெவல் வந்து 0.236 பாருங்க எவ்வளோ எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இப்போ இருக்கிற ஹை அண்ட் லோக்கு வச்சு நான் ஒரு லெவல் நாளைக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். அது நடக்குதான்னு நம்ம செக் பண்ணலாம் பாருங்க. திருப்பியும் ஃபிபனாச்சி போகிறோம். இல்லை இதையே எடுத்துக்கலாமா? டெலிட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இருக்கிற ஹை அண்ட் லோவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இருக்கிற இதுதான் லோ இல்லையா? இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0. இதை டெலிட் பண்ணிடலாம் இந்த லெவலில். இப்போ 0.236 வந்து நாளைக்கு மெயினான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த லெவலை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 0.236 லெவல் வந்து இப்போ மெயினான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா கோல்டன் கிராஸோ வருது 0.382. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இந்த லெவலை வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து இங்கே வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு கிராஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நாம் ஒருவேளை இந்த 0.236 மார்க்கெட் போயிட்டு ரிஜெக்ட் ஆனால் மிகப்பெரிய ஃபாலை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நம்மளுக்கு இருக்கிற நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கோ இல்லை எப்பயாவது ஒன்று அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல ட்ரேடு எடுக்கலாம். இப்போ அது இது பண்ணால் மார்க்கெட் அடுத்தது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் பண்ணுற இடம் இந்த லோவை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும். அதாவது 23,720 அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு 24,000 திருப்பி ஒரு 300-400 பாயிண்ட் அப்படி வரும். திருப்பியும் அது கீழே அப்படின்னா நான் லெவல்ஸ் நான் வேணா திருப்பியும் நம்ம ஃபிபனாச்சி எக்ஸ்டெண்ட் போட்டுக்கலாம். பட் ஆனால் இப்போ நாம் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த லெவலை அதாவது 0.236 லெவல் நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு முன்னே இந்த ரெசிஸ்டன்ஸ்ல என்ன ஆகும்னா எல்லாமே இன்னைக்கு தூக்கிட்டதுனால இதை தான் நம்ம இப்போ வச்சு பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கேப்ஸ் இருக்கு. மேக்சிமம் இதை ஃபில் பண்ணாம, அதாவது ஒருவேளை இந்த 0.236 மேலே க்ளோஸ் வச்சானா மேக்சிமம் 2-3 நாள் சைட்வேஸ்ல போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஒருவேளை 0.236 வந்து ரிஜெக்ட் ஆனால் கண்டிப்பாக பெரிய ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லெவல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது தகவல் வேணும்னாலும் கமெண்ட்ல தருவீங்க. கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்தது, இந்த ஃபிபனாச்சி லெவலில் எப்படி ஒர்க் ஆச்சு எல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்களும் மார்க் பண்ணி பாருங்கள். நான் அப்படியே இந்த வீடியோலேருந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து பாருங்கள். இப்போ 0.236 லெவலுங்கிறது 24,010 ஃபியூச்சரில் நான் சொல்கிறது ஃபியூச்சரில். இதை ஃபியூச்சரில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 24,118. இது 0.382. அந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். இந்த 2 லெவலும் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 2 லெவலும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு நம்ம திருப்பியும் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு 50 சப்ஸ்கிரைபர் மேலே போனால் முடிஞ்ச அளவுக்கு நான் லைவ் கூட பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரீயாக. ஒரு 100-200 சப்ஸ்கிரைப் மேலே போனால் கண்டிப்பாக நம்ம லைவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த சேனலை நிறையா ரீச் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். ரீச் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.